மகாலயபட்ச முன்னோர்கள் வழிபாடு. புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசைக்கு முன்பு வரும் மகாலய பட்சம் என்பது ஒரு புண்ணிய காலம். மகாலய பட்சம் என்பது முன்னோர்களுக்கான பித்ரு கடன் தீர்க்கும் நாட்களாகும். இந்த 15 நாட்களும் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்வதால் பித்ரு தோஷங்கள், சாபங்கள் நிவர்த்தியாகும். வாழ்வில் வரும் அநேக பிரச்சனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, துர்மரணங்களுக்கு, விபத்துகளுக்கு, சுபகாரிய தடைகளுக்கு ஜாதகத்தில் உள்ள பித்ரு தோஷமே காரணம் என நம்பப்படுகிறது. இறந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதே பித்ரு தோஷமாக வெளிப்படுவதாக சொல்லப்படுகிறது. வயதான காலத்தில் பெற்றவர்களை கவனிக்காமல், பேணி பாதுகாக்காமல், உணவளிக்காமல் தவிக்க விடுவதால் பித்ரு தோஷம் உண்டாகிறது என்கிறார்கள். முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள், இதுவரை முன்னோர்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் கூட இந்த 15 நாட்களும் திதி கொடுப்பதால் அனைத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். இந்த நாட்களில் திதி கொடுத்து முன்னோர்களை வழிபடுவதால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், கடன் பிரச்சனை தீரும், நீண்ட நாள் தீராத நோய்கள் குணமாகும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள், வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், தொழில் விருத்தி உண்டாகும், மன அமைதி கிடைக்கும் என்கிறார்கள். பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் சமுத்திர கரைகளிலும், நதிகளிலும், குளக்கரைகளிலும், ஆறுகளிலும் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமாகும். இந்தியாவில் சிறப்பு வாய்ந்த பித்ரு ஸ்தலங்கள் 7. அவை காசி, ராமேஸ்வரம், கயா, திரிவேணி சங்கமம், ஸ்ரீவாஞ்சியம், திருவெண்காடு மற்றும் தில தர்ப்பணபுரி. தமிழகத்தில் திருவாலங்காடு, திருவள்ளூர், கோடியக்கரை, பவானி கூடுதுறை, திருச்சி முக்கொம்பு, மயிலாடுதுறை நந்திக்கட்டம், கன்னியாகுமரி, பூம்புகார், வேதாரண்யம், திருப்பூந்துருத்தி, திருச்சி அம்மா மண்டபம், திருமயம், திருப்புவனம், திருவெள்ளரை, திருவிளமர், திருக்கண்ணபுரம், தீர்த்தாண்டதானம், திருப்புல்லானி ஆகிய ஸ்தலங்களில் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமாகும். பிதுர் தர்ப்பணம் செய்பவர்கள் கட்டாயம் அன்னதானம் செய்ய வேண்டும். மகாலய பட்ச நாட்களில் ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது, இல்லாதவருக்கு தான தர்மம் செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாட்களில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு தேவையான உணவு, உடுக்க உடை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதால் பல ஜென்ம பாவங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது. திடீர் விபத்துகளால் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஆனால் வீட்டில் அவர்கள் படத்தை வைத்து வழிபடக்கூடாது. குடும்பத்தில் உள்ள அனைத்து மகன்களும் சேர்ந்து காலம் சென்ற பெற்றவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறது. ஒருவேளை அப்படி கொடுக்க முடியாவிட்டால் தனித்தனியாக கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுக்கும் போது பெற்றவர்களுக்கு பிடித்தமானவற்றை அடுத்தவர்களுக்கு தானமாக வழங்குவதால் தீமை விலகி நன்மை பெருகும், சுபகாரிய தடை நீங்கும் என நம்பப்படுகிறது. மகாலய பட்ச நாட்களில் எந்த உயிரினங்களுக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது. மகாலய அமாவாசை தினத்தன்று பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது பஞ்சமகா பாவங்களையும் போக்கும் என்பது நம்பிக்கை. மகாலய அமாவாசை நாட்களில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மகாலய பட்ச நாளில் கொடுக்கப்படும் தர்ப்பண பலன்கள். 18/9/24 முதல் நாள் பிரதமை, பணம் சேரும். 19/9/24 இரண்டாம் நாள் துவிதியை, நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். 20/9/24 மூன்றாம் நாள் திருதியை, நினைத்தது நிறைவேறும். 21/9/24 நான்காம் நாள் சதுர்த்தி, சத்ருபயம் நீங்கும். 22/9/24 ஐந்தாம் நாள் பஞ்சமி, செல்வம் சேரும், நியாயமான சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும், வீடு நிலம் முதலான சொத்துக்கள் பெருகும். 23/9/24 ஆறாம் நாள் ஷஷ்டி, புகழும் கீர்த்தியும் உண்டாகும். 24/9/24 ஏழாம் நாள் சப்தமி, பதவி உயர்வுகளில் தடைகள் நீங்கும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும், தலைமை பதவி தேடி வரும். 25/9/24 எட்டாம் நாள் அஷ்டமி, அறிவாற்றல் கிடைக்கும். 26/9/24 ஒன்பதாம் நாள் நவமி, திருமண தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை சிறப்படையும். 27/9/24 பத்தாம் நாள் தசமி, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், விருப்பங்கள் பூர்த்தியாகும். 28/9/24 11ஆம் நாள் ஏகாதசி,
படிப்பு, விளையாட்டு மற்றும் கலைகளில் வளர்ச்சி உண்டாகும். 29/9/24 12ஆம் நாள் துவாதசி, விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். 30/9/24 13ஆம் நாள் திரையோதசி, பசுக்கள், விவசாய அபிவிருத்தி, தீர்காயுள், ஆரோக்கியம், நல்ல வேலை, தொழில் அமையும். 1/10/24 14ஆம் நாள் சதுர்த்தசி, ஆயுள் விருத்தியாகும், பாவம் நீங்கும், எதிர்கால தலைமுறைக்கு நன்மை கிடைக்கும். 2/10/24 15ஆம் நாள் மகாலய அமாவாசை, முன்னோர்கள் ஆசியால் பித்ருதோஷம் நீங்கி அனைத்து பலன்களும் சித்திக்கும். மகாலய பட்ச முன்னோர்கள் வழிபாடு